Hi friends, இந்த வீடியோவில் EC3551 டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் ஆர்எஃப் சிஸ்டம் இந்த சப்ஜெக்ட்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே தனித்தனியாக 4 to 5 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கும். இந்த 4 to 5 கொஷின்ஸ் ஈச் யூனிட்டில் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸாம்ஸில் ஒரு ஆப்ஷன் கொஷின்ஸ் நீங்கள் ஈஸியாகவே அட்டன் பண்ண முடியும். 2 கொஷின்ஸுமே தெரிகிற மாதிரியான கொஷின்ஸ் தான் இருக்கும். அதாவது இந்த கொஷின்ஸில் இருந்து தான் 2 கொஷின்ஸுமே கவர் ஆகும். ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டைரெக்டாக கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். யூனிட் 1ல் உங்களுக்கு 5 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கும். ஜென்ரல் தியரி அண்ட் சொல்யூஷன்ஸ் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், அடுத்து வேவ் டிஸ்ட்ரக்ஷன், ரிஃப்ளெக்ஷன் ஃபேக்டர் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் லாஸ், ஓப்பன் அண்ட் ஷார்ட் சர்க்யூட் லைன் டெரிவேஷன், லோடிங் அண்ட் டைப்ஸ் ஆஃப் லோடிங். இந்த 5 கொஷின்ஸுமே கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸும் நீங்கள் பார்த்துக்கணும். ப்ராப்ளம்ஸும் கண்டிப்பாக கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ டெரிவேஷன்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. யூனிட் 2ல் உங்களுக்கு ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோ மெஷர்மெண்ட், VSWR வேவ் லென்த். செகண்ட் கொஸ்டின் பவர் அண்ட் இம்பீடன்ஸ் மெஷர்மெண்ட் டிரான்ஸ்மிஷன் லைன், ஓப்பன் அண்ட் ஷார்ட் சர்க்யூட் ஹை இம்பீடன்ஸ், ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ். இந்த கொஷின்ஸுமே பார்த்துக்கோங்க. அடுத்த லைன் ஆஃப் ஜீரோ டிசிபேஷன், இந்த கொஷின்ஸுமே நல்லாவே படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூனிட் 2லையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் பார்த்தாகணும். ப்ராப்ளம் கண்டிப்பாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. இந்த கொஷின்ஸில் இருந்து நீங்கள் என்னென்ன டாபிக்ஸில் வந்து ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியுமோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரிவிஷன் பண்ணிக்கோங்க. தென் யூனிட் 3 டபுள் ஸ்டெப் மேட்சிங், சிங்கிள் ஸ்டெப் மேட்சிங், ஸ்மித் சார்ட் தெரியும் பார்த்துக்கோங்க. ப்ராப்ளமுமே ரெண்டுமே வந்து பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஸ்மித் சார்ட்டும் அந்த சிங்கிள் ஸ்டெப் அண்ட் டபுள் ஸ்டெப்பில் வந்து ஸ்மித் சார்ட் கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக ஸ்மித் சார்ட் வந்து ஒரு ஆப்ஷன்ஸில் வரும். கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்து இம்பிடன்ஸ் மேட்சிங், குவார்ட்டர் வேவ் டிரான்ஸ்ஃபார்மர், அதோடைய அப்ளிகேஷன்ஸ். 4th கொஸ்டின்ஸ் இதுவும் படிச்சுக்கோங்க. அடுத்து யூனிட் 4ல் வந்து உங்களுக்கு 3 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இந்த 3மே சிமிலராக தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லா கொஷின்ஸுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். பேரலல் பிளேட் அண்ட் சர்க்குலர் வேவ் கைட், ரெக்டாங்குலர் வேவ் கைடு. இந்த 3 கொஷின்ஸில் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு கொஷின்ஸும் லைட்டாக சேஞ்சஸ் இருக்கும். அது வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. உங்களுடைய புக்ஸில் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக தெரியும். ஆல்ரெடி நிறைய கொஷின்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க. யூனிட் 5ல் 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 3யுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக தியரி கொஷின்ஸ் மட்டுமே படித்தா போதுமானது. 5th யூனிட்டில் நீங்கள் ப்ராப்ளம் பார்க்கவே தேவையில்ல. இந்த கொடுத்துருக்க 3 கொஷின்ஸ் மட்டுமே படிச்சிங்க அப்படின்னாலே போதுமானது. டிசைன் ஆஃப் RF ஆம்ப்ளிஃபையர், பவர் ஆம்ப்ளிஃபையர், லோ நாய்ஸ் ஆம்ப்ளிஃபையர் அண்ட் VCO, இந்த கொஷின்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் RF டிரான்ஸ்மிட்டர், FET அண்ட் BJT, இந்த ரெண்டுமே பார்த்துக்கோங்க. தென் HEMT, ஹை எலக்ட்ரான் மொபிலிட்டி டிரான்சிஸ்டர், இந்த கொஷின்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. யூனிட் 5ல் இந்த 3 கொஷின்ஸ் மட்டுமே நீங்கள் படித்தா போதுமானது. யூனிட் 4 வரைக்கும், அதாவது ஃபஸ்ட்டு 4 யூனிட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் அண்ட் ப்ராப்ளம் மட்டும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த சப்ஜெக்ட்டுக்கான கொஷின்ஸ் நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிங்க அப்படின்னாக்கா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாகவே கிளியர் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கான கொஷின்ஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.